பாமகக்குள்ள ஒரு பனிப்போர் நடந்துகிட்டு வருது. அன்புமணி தலைமையிலான பாமக, பாமக ராமதாஸ் தலைமையிலான ஒரு பாமக, இவங்களுக்குள்ள ஒரு பனிப்போர் நடந்துட்டு வருது. அந்த பனிப்போர் முற்றிலும் மோதலா மாறிடுச்சு. இவங்க பக்கத்துல இருக்கவங்க இவங்கள திட்டுறதும், அவங்க சைட்ல இருக்கவங்க இவங்கள திட்டுறதும் மாறி மாறி விமர்சனங்களை இது பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த நிலையில தான் மாம்பழம் சின்னம் வந்து யாருக்குதான் மாம்பழம் சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கை வந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் வந்து தொடுத்தாரு. ஏன் அப்படின்னா, தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்குன்னா, பாமகவுக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கி அன்புமணி இருக்கிற ஒரு அட்ரஸ்ல அனுப்பியிருக்காங்க. இதனால அன்புமணி தரப்பு என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம தரப்பு தான் பாமக, அதனாலதான் தேர்தல் ஆணையமே நம்மளை அங்கீகரிச்சு நம்ம அட்ரஸ்க்கு வந்து பாமக சின்னம் வந்து மாம்பழ சின்னம் வந்து ஒதுக்கி இருக்கு அப்படின்னு இவங்க நினைச்சிட்டாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாமக ராமதாஸ் என்ன பண்றாருன்னா, அது எப்படி இதை வந்து ரத்து செஞ்சு எங்களோட அட்ரஸுக்கு தேர்தல் ஆணையம் அனுப்பணும், இது வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கை தொடுத்தாங்க. அந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையில 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி என்ன பண்ணியிருக்காருன்னா, தேர்தல் ஆணையம் இதுக்கான பதில உடனடியா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை போட்டிருக்கு. தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான உத்தரவை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆனா ராமதாஸ் தலைமையிலான பாமகவும், அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமகவும் யாரு கூட கூட்டணி வச்சிருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராமதாஸ் தலைமையிலான பாமக இன்னமும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் வருது. ஆனா அன்புமணி தலைமையிலான பாமக என்டிஏ கூட்டணியில வந்து சேஃபா போயிட்டு இருந்துட்டாங்க. அவங்களுக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கின அந்த சந்தோஷத்துல இவங்க போய் அங்க இருந்துட்டாங்க. ஆனா ராமதாஸ் தலைமையிலான பாமக எங்க போறதுன்னு தெரியாமே இருக்காங்க. இங்க இவரு சொல்லிட்டாரு, எங்க அப்பாவெல்லாம் சேர்த்தீங்கன்னா அது பெரிய பிரச்சனையா போயிடுங்க, எங்க அப்பாவெல்லாம் சேர்க்காதீங்க, அதனாலதான் நான் இங்க வந்திருக்கிறேன், எங்க அப்பாவெல்லாம் சேர்க்காதீங்க அப்படின்னு இவரு சொல்லிட்டாரு, அன்புமணி சொல்லிட்டாரு. திமுகல பாத்தீங்கன்னா விசிக வந்து சொல்லிடுச்சு, அவரு எங்களோட கொள்கை எதிரிங்க, அவர் எப்படிங்க நாங்க உள்ள சேர்த்துப்போம், எங்க ஐயா மேல பெரிய மரியாதை இருக்கு, ஆனா அதுக்குன்னு நாங்க கொள்கையெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம், அவங்க உள்ள வந்தாங்கன்னா நாங்க வெளில போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு